ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிறுவன், ஐயா நான் இந்த பெட்டகத்தை திறக்க முடியும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்றாங்க. யார் இந்த குழந்தை? இந்த குழந்தை பார்க்க ரொம்ப மோசமா இருக்கு, இந்த மாதிரி குழந்தையெல்லாம் ஏன் உள்ள விடுறீங்கன்னு கேட்கறாங்க. காவலர்கள் கூப்பிடுறாங்க. காவலர்கள் அந்த குழந்தைய தூக்கி போட வேண்டாம்னு சொல்றாங்க. அப்ப அமெரிக்கால அவர் ஒரு பெரிய வல்லுநர் வந்திருக்காரு. அவர் இந்த பூட்டை திறக்கணும்னு நினைக்கிறாரு, அந்த பெட்டகத்தோட பூட்டை திறக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவரால் திறக்க முடியல. அவர் சொல்றாரு, நான் நிறைய எக்ஸ்ரே பயன்படுத்தினேன், நிறைய மிஷின்ஸ் எல்லாம் பயன்படுத்தினேன், கருவிகள்லாம் பயன்படுத்தினேன், இருந்தும் என்னால இந்த பூட்டை திறக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. அங்குள்ள சிறுவன் சொல்றான், கண்டிப்பா என்னால திறக்கணும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு மிகவும் நம்பிக்கையா சொல்றாரு. அப்ப அந்த அமெரிக்கால இருந்து அந்த வந்த நிபுணர் சொல்றாரு, நீ இந்த பெட்டகத்தோட பூட்டை திறந்துட்டா நான் உனக்கு ₹1,00,00,000 தரேன் அப்படின்னு சொல்றாரு. அங்க உள்ள எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, என்னது ₹1,00,00,000 தராங்களா அப்படின்னு. ஐயா நீங்க போய் தானே சொல்றீங்க. நாங்க இல்ல, நான் நிஜமாவே தரேன், ஆனா நான் கையில காசா தர மாட்டேன், காசோலையே தான் தருவேன் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு எல்லாருமே அவங்க பாத்துட்டு இருக்காங்க. இந்த குழந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா அங்க உள்ள துப்புரவு தொழிலாளரோட மகன். அவனோட ட்ரெஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையாகவும், ரொம்ப ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு செருப்பெல்லாம் தேஞ்சு போயிருக்கு. பூட்டை திறந்தானா இல்லையா? வாங்க இந்த கதையை முழுமையா பார்க்கலாம். ஒரு அருங்காட்சியகத்துல ஒரு பழமையான பெட்டி ஒண்ணு இருக்கு. 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த பெட்டி கிடைச்சிருக்கு. அந்த பெட்டி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பொக்கிஷம். அகழ்வாராய்ச்சியில அந்த பெட்டி கிடைக்குது. அந்த பெட்டி பாத்தீங்கன்னா தோரணைகள் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு, அழகா வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த பெட்டியில பாத்தீங்கன்னா சிங்க முகம், வால் எல்லாமே இருக்கு. அந்த பெட்டி பார்க்க ஒரு நேர்த்தியாகவும் மிகவும் அழகா இருக்கு. அப்ப அந்த பெட்டியை திறக்கிறதுக்காக எவ்வளவு நிபுணர்கள் வராங்க. பூட்டு மேனுபேக்சர் பண்றதுல இருந்து கூப்பிட்டு பாக்குறாங்க. யாராலுமே அந்த பூட்டை திறக்க முடியல. அப்ப அமெரிக்கால இருந்து ஒரு சிறந்த வல்லுநரை கூப்பிடுறாங்க. அவரும் வராரு. அவரும் தன்னாலான முயற்சிகளை செய்து பாக்குறாரு. அல்ட்ராசோனிக் எல்லாமே உபயோகப்படுத்தி பாக்குறாரு. அவருக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம என்ன சொல்றாரு, அங்குள்ள மக்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு சொல்லிடுறாரு. ஊடகம் வந்திருக்கு. ஏன்னா அந்த பெட்டியுள்ள பழங்காலத்து நகைகள், செல்வங்கள்லாம் இருக்குன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஊடகங்களும் நிறையவே அங்க நிக்குது. அமெரிக்கால இருந்த வல்லுநர் கண்டிப்பா திறப்பாருன்னு ஒரு நம்பிக்கையோட நிக்கிறாங்க. அவர் சொல்றாரு, கண்டிப்பா இது சாவி இல்லாம திறக்க முடியாது, நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன், எவ்வளவு பூட்டை திறந்திருக்கேன், ஆனா இந்த பூட்டை என்னால திறக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்காக இந்த பூட்டை திறக்கிறதுக்காக உலகம் இருந்து இருக்கவங்க எல்லாருமே கூப்பிட்டுருக்காங்க. ஆனா இந்த பூட்டை யாராலுமே திறக்கவே முடியல. அப்ப அங்க உள்ள ஒரு குழந்தை என்ன பண்றான், ஐயா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் அந்த பூட்டை திறந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருந்த மக்கள் எல்லாமே சிரிக்கிறாங்க. என்னது, நான் பெரிய ஆராய்ச்சியாளர், என்னாலவே திறக்க முடியல, உன்னால எப்படி திறக்க முடியும் அப்படின்றாங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிகுந்த இதுவா கேக்குறாங்க. அந்த பையன் யாருன்னு பாத்தீங்கன்னா அங்க வேலை செய்யற ஒரு துப்புரவு தொழிலாளியோட அந்த மகன் தான் அந்த குழந்தை. அந்த குழந்தை பேர் ஆரவ். எப்பவுமே அப்பாவோட துப்புரவு வேலை செய்யறதுக்காக வந்துருவான். அவனுக்கு வீட்டுல தனியா இருக்கிறது பிடிக்காது. அவன் அப்பவே இந்த அருங்காட்சியத்துக்கு வரும்போதே ஒரு பொருளையுமே உன்னிப்பா கவனிப்பான், நல்லா கவனிச்சு ஒரு இடத்துலயும் போய் நிற்பான். அப்ப அருங்காட்சியில் உள்ள காவலர்கள் என்ன பண்ணுவாங்க, தம்பி அதெல்லாம் தொடக்கூடாது, கிட்ட போகக்கூடாதுன்னு அவனுக்கு எச்சரிக்கை பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா ஏனோ ஆரவுக்கு அந்த விஷயத்துல ரொம்ப ஒரு ஆர்வம் அதிகமா இருந்தது. அப்ப ஆரவ் பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறது, பாக்குறது எல்லாம் பார்த்துட்டு இருப்பான். அந்த பெட்டகத்துல பாத்தீங்க அப்படின்னா சிங்கமுகம் பதிச்சு ஒரு வால் பதிஞ்சிருக்கும். அதை பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டே இருப்பான். இப்படி அவங்க அப்பா கிளீன் பண்ற வரைக்கும் அவன் ரூம்ல உட்காந்துருப்பான். அந்த அருங்காட்சிக்கு பின்னாடி ஒரு பழைய லைப்ரரி இருக்கு. அந்த லைப்ரரியில சில புத்தகங்கள், பழைய மரப்பெட்டிகள் எல்லாமே அந்த லைப்ரரியில இருக்கும். ஒரு நாள் ஆரவோட அப்பாவும் அவரோட ஃப்ரெண்டும் ரூம் கிளீன் பண்ணிட்டே இருக்கும்போது என்னாச்சு, திடீர்னு ஒரு ட்ரங்க் மரப்பெட்டி கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்து அதுல ஒரு புக் ஒண்ணு இருக்கு. ஆரவுக்கு அந்த புக்கை பார்த்தோன்னே தன்னுடைய தாத்தா நினைவுகள் வந்துருச்சு. தன்னோட சிறு வயதா இருக்கும் போது தாத்தாக்கு நிறைய கதைகள் சொல்லியிருப்பாரு. அந்த தாத்தா என்ன சொல்லுவாருன்னா, நம்ம அரசர் கீழே வேலை செஞ்சிருக்கோம், அரசருக்கு நமக்கு ரகசிய பெட்டியெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்திருக்கோம். அந்த பெட்டியை பார்த்தோன்னா யாராலும் திறக்க முடியாது, அதுக்கு சில நேர்த்திகள் இருக்கு, சாவியே இல்லாம பூட்டு திறக்கிற திறமை நம்மளோட வம்ச வழியாக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்வாரு. அப்ப அவனுக்கு அந்த புத்தகத்தை பார்த்தோன்னே தாத்தா சொன்ன சில கதைகள் எல்லாம் ஞாபகம் இருக்கு. எப்படி அந்த பெட்டியை நம்ம திறப்போன்ற கதையை அந்த குழந்தை கிட்ட அந்த தாத்தா சொல்லியிருப்பாரு. சில கீறல்கள் மட்டும்தான் இருக்கும், அந்த கீறல்களை வச்சே நம்ம வழியை கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது சாவி போடுறதுக்கு நேர்த்தியான ஓட்டைகள் இருக்காது, ஆனா சில இடத்துல தொட்டா அந்த பூட்டுகள் திறக்கும் அப்படின்றத தாத்தா அவ்வளவு அழகா ஆரவுக்கு சொல்லியிருக்காரு. ஏன்னா தாத்தா இல்லனாலும் அந்த புத்தகத்தை பார்த்தோன்னே அவனுக்கு தாத்தா நினைப்பு வந்துருச்சு. சரி நம்ம அந்த புத்தகத்தை படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன நினைக்கிறேன், ஆரவ் அந்த புத்தகத்தை படிக்கிறான். ஆரவ் அந்த புத்தகம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மஞ்சள் எழுத்தால எழுதப்பட்டிருக்கு, அட்டை கிழிஞ்சிருக்கு, சில பாகங்கள் கசங்கி போயிருக்கு. அந்த புத்தகம் எல்லாம் தினமும் படிக்க ஆரம்பிச்சான். தினந்தோறும் வேலை அப்பாவுக்கு இருக்கும். அவர் இரவு வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது ஒரு அறை சுத்தம் பண்ணிட்டு வரதுக்கு லேட் ஆகும். அது வரைக்கும் நம்ம அந்த புத்தகத்தை படிக்கலாம்னு சொல்லிட்டு தினந்தோறும் எல்லா பேப்பரையும் படிக்க ஆரம்பிச்சான். அவன் படிக்க ஆரம்பிச்சு என்ன பண்ணான், அவனை படிச்சதை வீட்டுல வரைஞ்சு பார்த்தான். அந்த புத்தகத்தை பாத்தீங்க அப்படின்னா அந்த கிரில் எப்படி இருக்கும், எப்படி செய்யணும், அந்த பூட்டுகள் எப்படி இருக்கு, எப்படி அந்த சிலைகள்லாம் பதியப்பட்டிருக்கும், எப்படி அதை செய்யணும், எந்த இடத்துல தொடணும், எந்த இடத்துல தொட்டா பூட்டு திறக்கும், எந்த நவீன இடத்துல தொடணும்னு ஒரு விஷயமும் இருக்கு. ஆரவுக்கு ரொம்ப உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சான். அது மட்டும் இல்லாம புத்தகத்துல படிக்கிறது எல்லாமே தன்னோட வீட்டுக்கு போய் வரைஞ்சு பாக்குறத ஒரு பழக்கமா வச்சுட்டான். இப்படி தினந்தோறும் படிச்சு என்ன பண்ணா ஆரவுக்கு அந்த பூட்டு எப்படி திறக்கணும்னு ஒரே ஆசை வந்துருச்சு. அப்ப அவன் யோசனை பண்றான், நம்ம கூட அருங்காட்சியகத்துல இப்படி ஒரு பெட்டகம் பார்த்தோம் இல்லையா, நம்ம ஏன் இந்த பெட்டகத்தை திறக்க கூடாதுன்னு யோசனை பண்றோம். ஆனா அந்த பெட்டகம் விலையுயர்ந்த பெட்டகம்,
அது மட்டும் இல்லாம அந்த பெட்டகத்தை பாதுகாப்புறதுக்கு நிறைய காவலர்கள் இருக்காங்க. அதை நம்ம எப்படி திறக்க முடியும், நமக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சாதான் நம்ம திறக்க முடியும் அப்படின்னு ரொம்ப யோசனையே போயிட்டு இருக்கோம். அப்ப அங்க வந்து நிறைய வல்லுநர்கள் அதை பூட்டை திறக்க ட்ரை பண்றாங்க. அந்த பூட்டை திறக்க ட்ரை பண்ண முடியல. கடைசி அமெரிக்கால இருந்து ஒரு பெரிய பூட்டை திறக்கிற வல்லுநருக்கு வராரு. அவர் எவ்வளவு முயற்சி பாக்குறாரு, அல்ட்ராசோனிக் பாக்குறாரு, எக்ஸ்ரே பாக்குறாரு, எது பண்ணாலுமே அவரால் திறக்க முடியல. இவங்க எல்லாம் இதெல்லாம் போட்டோட அந்த பெட்டகம் வந்து ரொம்ப சூடு அதிகமாயிடுது. சூடு அதிகமானோன்னா அந்த பெட்டகத்துக்கிட்டே அவங்களால போக முடியல. ஒரு கட்டத்துல அந்த அமெரிக்க வல்லுநர் சொல்றாரு, இந்த பெட்டகத்தை வந்து சாவி இல்லாம திறக்கவே முடியாது, சாவி கிடைச்சா மட்டும் தான் திறக்க முடியும், இல்ல கடைசி வரைக்கும் திறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாத்தையும் சொல்றாரு. அப்படி மக்கள் கிட்ட சொல்லும் போது ஆரவ் கேட்கிறான், ஐயா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு. எல்லாருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க. ஏன்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா எந்த கெஸ்ட் கூடவும் வரல. இவன் யார் இந்த குழந்தைங்க, காவலியை கூப்பிடுங்க, முதல்ல இந்த குழந்தை தூக்கி வெளில போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இருந்தும் அவர் வந்து ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமெரிக்க வல்லுநர் சொல்றாரு, இருங்க என்னதான் சொல்றான்னு குழந்தைன்னு பாக்கலாம் அப்படின்றாரு. அப்ப அந்த குழந்தை சொல்லுது மிக தீர்க்கமாகவும் எந்த ஒரு பயமும் இல்லாம கேக்குது. அப்ப அந்த அமெரிக்க வல்லுநர் சிரிக்கிறாரு, நான் பல பூட்டை திறந்துட்டேன், என்னாலவே இந்த பூட்டை திறக்க முடியல, நீ இந்த பூட்டை திறக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இல்லங்க ஐயா, கண்டிப்பா என்னால முடியும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னா, நான் பல நவீனமான மிஷின்ஸ் கார்ட்ஸ் எல்லாம் வச்சு ட்ரை பண்ணேன், என்னாலவே முயற்சி பண்ணி முடியலடா, உன்னால திறக்க முடியாது அப்படின்றாரு. இல்ல அந்த குழந்தை வந்து மறுபடியும் தீர்க்கமா, கண்டிப்பா என்னால திறக்க முடியும் அப்படின்றாரு. சரி, இந்த பெட்டகத்தோட பூட்டை நீ திறந்துட்ட அப்படின்னா நான் உனக்கு 1 கோடி ரூபாய் தரேன் அப்படின்றாரு. அப்ப அவங்க உள்ள மக்கள் எல்லாம் கிண்டலும் கேலியுமே பண்றாங்க. கேமராக்கள் எல்லாருமே ஆரவியும் அந்த அமெரிக்க நிபுணரையும் போட்டோ எடுக்கிறாங்க. எல்லாம் போட்டோ எடுத்து நிறைய பிளாஷ் லைட்டா ஒளி வருது. அப்ப திடீர்னு ஆரவோட அப்பா அங்க வராரு. மகனை என்ன பண்ற, நீ அந்த மாதிரி வேலை செய்ய முடியாது, வா இறங்கி வான்னு கூப்பிடுறாரு. அவன் வந்து இது அப்பாவுக்கும் மகனுக்குள்ள போராட்டம் இல்ல, அதாவது நம்ம வம்ச வழியா வந்திருக்கோன்றத ஒரு மனசுக்குள்ள அவன் நினைச்சிட்டே இருக்கான். அதை பூட்டு திறக்கிறதுல, பூட்டு வடிவமைக்கிறதுல நம்ம வம்ச வழியா வந்துட்டு இருக்கோம், கண்டிப்பா என்னால முடியுன்ற நம்பிக்கை இருக்கான். ஆரவ் அப்பா கூப்பிட்டும் ஆரவ் வந்து போகல. இல்ல நான் கண்டிப்பா திறப்பேன் அப்படின்றாங்க. அப்ப ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, இந்த குழந்தை எங்கிருந்து திறக்க போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சிரிக்கிறாங்க. சில பேர் அது நகைச்சுவையா நினைக்கிறாங்க. அப்ப மக்கள்ல ஒருத்தர் என்ன பண்றாரு, ஐயா நான் கூட திறக்கிறேன், எனக்கு எவ்வளவு தரீங்கன்னா, இது நகைச்சுவை கிடையாது, உங்களால திறக்க முடிஞ்சா உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. அப்ப குழந்தை என்ன பண்ணுது, ஒரு சில இடத்துல கை வைக்குது. ஒரு சில பேர் நினைக்கிறாங்க இந்த குழந்தை நடிக்குது, நல்லா நடிக்குது, இந்த குழந்தை ஏதாவது மந்திரம் சொல்ல போகுது, கடைசியில மந்திரம் சொல்லி இந்த பூட்டை திறக்க முடியாதுன்னு சொல்ல போகுது அப்படின்றாங்க. ஒரு சில பேர் கண்டிப்பா அவன் திறப்பான்ற நம்பிக்கையோட இருக்காங்க. ஒரு சில பேர் அப்படியும் இப்படியுமா இருக்காங்க. அதாவது இவன் திறப்பான், இல்ல திறக்கலன்னா இவன் என்ன பண்ண போறாங்க, அனுப்பிட்டு தானே போறாங்க அப்படின்ற பேர் ஒரு சில பேர் முன்முடுத்துட்டு இருக்காங்க. அவன் என்னமோ பண்ணிட்டு இருக்கான், திடீர்னு விரல விடுறான், அப்புறம் யோசனை பண்றான். ஒரு இடத்த தொடும் போது அந்த புத்தகங்களை நினைக்கிறான். அந்த புத்தகங்களை எப்படி வடிவமைப்பு எப்படி இருக்கு, எப்படி உபகரணங்கள் யூஸ் பண்ணிருக்காங்க, எப்படி அந்த பெட்டியை திறக்கணுன்ற அதை ஒரு பாயிண்ட்ஸும் ரீகலெக்ட் பண்ணி ஒவ்வொரு இடத்துலயும் அழகா தொடுறான். ஒரு சில இடத்துல கை விரல் மட்டும்தான் வைக்கிறான், அந்த ஒரு சில இடத்த அழுத்து தரான். அப்போ ஒரு சில இடத்துல சத்தம் கேட்குது. அப்போ ஒரு சில பேர் நம்பல, ஏதோ இவன் பொய் சொல்ல போறான், கடைசி திறக்க முடியாத இவனும் சொல்ல போறான், இவ்வளவு பெரிய நிபுணர், பல பூட்டு திறந்த நிபுணர், இவராலே திறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிசு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் அந்த அமெரிக்க வல்லுநர் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. என்ன காவலர்கள் வந்து அந்த பையனை தூக்கி வெளில போடுங்க அப்படின்னு மக்கள் சொல்லிட்டாங்க. இருந்தும் அமெரிக்க வல்லுநர் இவன் என்னதான் செய்யறான் பார்க்கலாமே, ஒரு வாய்ப்பு கொடுத்துதான் பார்க்கலாமே, துப்புரவாளர் மகன்னா நமக்கு என்னதான் செய்யறான்னு பார்க்கலாமே, ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அப்ப அந்த குழந்தை ஒவ்வொரு இடத்துலயும் தொடுது, திடீர்னு ஒரு இடத்துல அழுத்தம் கொடுக்குது, திடீர்னு 2 விரல வைக்குது, திடீர்னு இப்படி கீழே தட்டுது, ஒன்னு செய்யுது. அப்போ ஒரு சில பேர் என்ன கிசுக்கிறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த பையன் ஏதோ மேஜிக் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கிசுக்கிறாங்க. ஆனா அந்த பையன் காதுல யார் பேசுறதும் பெரிய பொருட்டல, அவனுடைய உன்னிப்பு எல்லாமே வந்து அந்த பெட்டகத்தோட பூட்டு திறக்கிறது மட்டும்தான். அந்த புத்தகத்தை நினைவு கூர்ந்து பார்த்துட்டு இருக்கான். ஆரவ் என்ன நினைக்கிறான், தாத்தா சொன்ன விஷயம், இந்த புத்தகத்துல இருந்த விஷயம் ஒரே மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு, கண்டிப்பா நம்ம திறக்கணும்னு தான் மனசுக்குள்ள நினைச்சிட்டே இருக்கான். நம்ம தாத்தா சொன்னதை நம்ம நிரூபிக்கணும், நம்ம வம்ச வழியே இதை பண்ணணும் நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு இடத்துல தட்டுறான், ஒரு இடத்துல அழுத்தம் தரான். அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிளிக் அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தம் அங்குள்ள மக்கள் யாருக்குமே கேட்டிருக்காது, அந்த பெட்டகம் பக்கத்துல இருந்து உங்களுக்கு மட்டும்தான் கேட்டிருக்கும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா சில இடத்துல சறுக்கிற மாதிரி செய்யறான், சில இடத்துல லேசான அதிர்வுகள் தரான். இப்படி ஒரு இடமா ஒரு விஷயமா செஞ்சுட்டே தான் இருக்கான் அந்த பையன். மக்கள் எல்லாமே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் இவனால முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால தன் மனசுக்குள்ள வச்சுட்டு என்ன பண்றான், அவன் ஒரு அழுத்தமா பார்த்துட்டு கடைசியில ஓபன் பண்றான். பெரிய சத்தம் கேட்குது. மக்கள் எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அங்குள்ள ஊடகங்கள், கேமராக்கள் எல்லாமே ஆரவ் நோக்கி போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த இடத்த பார்த்தோன்னே அமெரிக்க நிபுணர் அவருக்குமே பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா நம்மளால ஓபன் பண்ண முடியாத ஒரு பெட்டகத்தை ஒரு துப்புரவாளர் மகன் எவ்வளவு அழகா ஓபன் பண்ணிட்டான்னு சொல்லி பாக்குறாரு. உள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான வைரங்கள் கிடையாது, தங்க நகைகள் கிடையாது, செல்வங்கள் எதுவுமே கிடையாது. பழைய காகிதங்களும் பழைய நிலம் வாங்கின உரிமையாளர்கள் நிறைய பல காகிதங்கள் மட்டும் தான் இருக்கு. உள்ள போய் அமெரிக்க நிபுணர் சொல்றாரு, இந்த காகிதங்கள் தங்க நாணயங்களை விட வைர நாணயங்களை விட பெரிய விஷயம். ஏன்னா நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையும் வாழ்க்கை வரலாறு பற்றியும் ஒவ்வொரு பேப்பர்லயும் அழகா சொல்லியிருக்காங்க. அதனால இது நம்ம நாட்டுக்கே பெருமையான ஒரு விஷயம். இந்த சிறுவன் இவ்வளவு ஒரு அழகான நல்ல வேலை செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்த உடனே எல்லாருக்குமே ஒரே சந்தோஷமா இருக்கு, இந்த சிறுவன் இந்த வேலையை செஞ்சுட்டானா அப்படின்னு. அப்ப அங்க உள்ள ஒரு பத்திரிகை நிபுணர் ஒரு மீட்டிங் வச்சு கூப்பிடும் போது ஆரவ் பத்தியும் அந்த பழைய
கிழிஞ்ச ஆடையோட தான் வரான். ஒரு சில பேர் ஏன் இவ்வளவு கிழிஞ்ச ஆடையோட வரீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் சொல்றாங்க ஆரவ் வந்து ஒரு துப்புரவாளியோட மகன் அப்படின்றாங்க. அப்புறம் ஆரவ் கிட்ட பேட்டி எடுத்து கேக்குறாங்க, எப்படி ஆரவ் இந்த பூட்டை திறந்த அப்படின்றாங்க. இல்ல, எனக்கு வந்து இந்த பூட்டை திறக்கிறதுக்கான ஒரு புத்தகம் ஒண்ணு கிடைச்சது. அந்த புத்தகத்தை வச்சுதான் நான் ஓபன் பண்ணேன். அது மட்டும் இல்லாம என்னோட தாத்தா சொல்றாரு, நம்ம வம்ச வழியா ராஜாவுக்கு வந்து நம்ம தான் அந்த பெட்டகம் அந்த பூட்டும் எப்படி திறக்கிறது நம்ம தான் செஞ்சுட்டு இருக்கோம். அவங்களோட ரகசியம் இதெல்லாம் நமக்கு மட்டும் தான் தெரியும். அந்த பூட்டை எப்படி சாவி இல்லாம திறக்கிறன்னு ஒரு விஷயம் எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு எனக்கு நிறைய விஷயம் எங்க தாத்தா சொல்லி கொடுத்தாரு. தாத்தா சொல்லி கொடுத்ததும் நான் படிச்ச புத்தகத்திலும் ரெண்டு விஷயமே ஒன்றா ஒத்து போயிருந்தது. ஒன்றா ஒத்து போயிருக்கவும் எனக்கு அதை செய்யறதுக்கும் கரெக்டா இருந்துச்சு அப்படின்றாரு. அரசு அதிகாரி ஒருத்தர் சொல்றாரு, இவன் வந்து நம் நாட்டோட பெருமையும் நம் நாட்டோட வரலாற்றையும் பெருசா காப்பாத்தி கொடுத்திருக்கான். அதனால இந்த குழந்தை படிக்கிற செலவு எல்லாமே அரசே ஏற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த குழந்தை என்ன வரலாறு படிக்க விரும்பினாலும் வரலாறு படிக்கலாம், இல்ல அறிவியல் படிக்கிறதாலும் அறிவியல் படிக்கலாம். அந்த குழந்தையோட விருப்பத்திற்கேற்ப இந்த எல்லாமே ஏத்துக்கும் அப்படின்றாங்க. அமெரிக்க நிபுணர் அங்க ஓரமா அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் கையில ஒரு பெரிய காசோலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசோல ₹1 கோடி எழுதி கொடுத்துடுறாரு. இங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே, நான் சவால் விட்ட மாதிரியே அந்த குழந்தைக்கு நான் அந்த 1 லட்சம் கொடுத்துடுறேன். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு புத்தகத்தை படிச்சா மட்டும் இந்த பூட்டை திறந்துட முடியாது. வம்சா வழியா வந்த அறிவும் அவன் பயன்படுத்திருக்கான். இந்த அறிவு வந்து எல்லாருக்குமே வந்துடாது. இது வம்சா வழியா வந்ததாலதான் ஆரவலா அந்த பெட்டகத்தை திறக்க முடிஞ்சது. ஆரவ் நம் நாட்டுக்கு ஒரு பெருமையான விஷயத்த செஞ்சிருக்கான். அதனால நான் சவால் கொடுத்த மாதிரியே நான் அதை செஞ்சு முடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ₹1 கோடி கொடுத்துட்டாரு. ஆரவோட அப்பாவுக்கு ரொம்ப பெருமிதமா இருக்கு. இதனால ஆரவ் அப்பாவுக்கு சில கடன்கள் அடையுது. அவனோட வாழ்க்கை மேம்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு இந்த அமெரிக்க நிபுணர் ஒரு வாய்ப்பு கொடுக்கவே தான் அந்த குழந்தை தன்னோட திறமையை வந்து வெளிக்காட்ட செய்ய முடிஞ்சது. அதனால எல்லா குழந்தைக்கும் நம்ம ஒரு வாய்ப்பு தரணும். அந்த வாய்ப்பு தரந்து அந்த குழந்தை எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்றான்னு நம்ம அவங்களுக்கு பார்க்கணும். வாய்ப்பே தராம இந்த குழந்தை இப்படிதான் நம்ம ஒரு முடிவுக்கு எக்காந்து கொண்டு வரவே கூடாது. எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு தருணத்துல ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்களோட விலை மதிக்க முடியாத வந்து சொத்துக்கள் நிறையவே இருக்கு சில குழந்தைங்க கிட்ட. இப்ப ஆரவ் கிட்ட இருந்த மாதிரி. அதனால அந்த விலை மதிக்க முடியாத சொத்துக்கள் என்னன்னு நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நம்மளோட கடமையும் கூட. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா அந்த அருங்காட்சியகத்துல அவன் துப்புரவாளர் மகன், இவனுக்கு என்ன தெரிஞ்சிட போதுன்னு வாய்ப்பு தராதிங்க அப்படின்னு சொன்னாங்க. இருந்தும் அமெரிக்கால இருந்து வந்த ஆய்வாளர் அவர் கொடுத்த ஒரு வாய்ப்பால அந்த குழந்தை தன்னோட திறமையை ரொம்ப அழகாவும் சூப்பராகவும் வெளிக்காட்டுச்சு. அதற்காக அவர் கொடுத்த பரிசு உண்மையான பரிசு. இந்த குழந்தைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.